வணக்க மக்களே, நான் உங்கள் கோடங்கி. இந்தியா கூட்டணியுடைய கூட்டம் டெல்லியில் இன்றைக்கு நடந்தது. அதில் திமுக, ஆம் ஆத்மி உட்பட சில கட்சிகள் போகலை. 26, 27 கட்சிகள் மாநில கட்சிகள் எல்லாம் சேர்ந்து தான் இந்தியா கூட்டணி கடந்த 23லேருந்து பல கூட்டங்களை நடத்தியிருக்கிறார்கள். முதல் முறையாக முதல் கூட்டம் போடும் போதே திமுக அதில் இருந்தாங்க. இப்போ அவர்கள் இல்லாமல் நடைபெற்ற முதல் கூட்டம். இந்த கூட்டம் தொடங்குவதற்கு முன்பாகவே நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். டெல்லி முழுவதும் பல இடங்களில் போஸ்டர்கள் வைக்கப்பட்டிருந்தது, பெரிய பேனர்கள் வைக்கப்பட்டிருந்தது. அதில் காங்கிரஸ் கட்சி எப்படி மாநில கட்சிகள் கிட்ட எல்லாம் துரோகம் செய்திருக்கிறது, நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கிறார்கள், எவ்வளவு நம்பிக்கை மோசடி பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி அவர்கள் சொன்ன கருத்துக்களை எல்லாத்தையும் அது ஒரு பெரிய விஷயமாக வைத்து நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பேசியது, அரவிந்த் கெஜ்ரிவால் பேசியது, மம்தா பானர்ஜி பேசியது, நம்ம பினராயி விஜயன் பேசியது, இப்படி பல விஷயங்களை வைத்து பல இடங்களில் இந்தியா கூட்டணி தலைவர்கள் பயன்படுத்துகிற சாலை எந்த ரோடு வழியாக அவங்க அந்த கூட்டத்துக்கு போவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு சரியாக அந்த இடங்கள் எல்லாம் அவங்க வச்சிருந்தாங்க. நம்ம காலையில் பேசும்போது சொன்னோம், இது ஒருவேளை திமுகவுக்கு சாதகமாக இது வைக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல்லாம் வந்திருக்கு. ஆனால் இப்போது மாலையில் அந்த தகவல் என்னவாக பரப்பப்படுகிறது அப்படின்னா, இந்த போஸ்டர்கள் இந்த விஷயம் வச்சதே பாஜகவை சேர்ந்தவர் தான். மோடியினுடைய, அமித்ஷாவுடைய ராஜதந்திர நடவடிக்கை விஷயமா தான் திமுகவை தங்கள் பக்கம் இழுக்கணும் அப்படின்றதுக்காக டெல்லியில அந்த இந்தியா கூட்டணி கலகலக்க வைக்கணும், இந்தியா கூட்டணி சம்பிரதாய கூட்டமாக ஒரு டீ சாப்பிட்டு கலந்து போற கூட்டமா இருக்கணும், அதில் முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்கக்கூடாது, நாடு முழுக்க காங்கிரஸை ஒட்டுமொத்தமாக வேரோடு அழிக்க வேண்டிய வேலையை நம்ம செய்யணும், அதற்கு இது ஒரு தூண்டுகோலாக மாறும். அரவிந்த் கெஜ்ரிவால் ஏற்கனவே வரமாட்டேன்னு சொல்லிட்டார், ஆம் ஆத்மி போகலை, திமுக போகலை, மம்தா பானர்ஜி தோற்று விட்டதுனால அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டாங்கன்னு தான் சொல்றாங்க. ஒருவேளை அவங்க வெற்றி பெற்று இருந்தா காங்கிரஸ் பண்ண துரோகத்தினால அவங்களும் போயிருக்க மாட்டாங்க. ஏற்கனவே பினராயி விஜயன் கடுமையான தோல்வியை சந்தித்திருக்கிறார், ஆட்சியை பறி கொடுத்திருக்கிறார். இப்போ முக்கியமாக இந்தியா கூட்டணி, குறிப்பாக ராகுலுக்கு தோளோடு தோல் நின்று பயங்கரமா கரத்தை வலுப்படுத்தியது பினராயி விஜயனுடைய கம்யூனிஸ்ட் கட்சியும் இங்க திமுகவுடைய ஸ்டாலினும் மம்தா பானர்ஜியும் தான். இவங்க தான் மோடிக்கு ரொம்ப டஃப் கொடுத்தவங்க. அவர்களை வலுக்கட்டாயமாக தோற்கடிச்ச மாதிரி தான், கூப்பிட்டு சண்டை கூப்பிட்டு காலி பண்ண மாதிரி பிளான் பண்ணும்போது நண்பனாக கூடவே இருந்த காங்கிரஸ் மௌனமாக வேடிக்கை பார்த்ததாக அவங்க எல்லாருமே நினைக்கிறாங்க. அந்த அடிப்படையில தான் சொல்லாமல் கொள்ளாமல் தமிழ்நாட்டிலேருந்து அப்படியே தோத்த அடுத்த நிமிஷமே ஜம்ப் பண்ணி ஓடி போய் விஜய் கிட்ட சேர்ந்துட்டாங்க. விஜய் இந்தியா கூட்டணியில் வருவார்னு எதிர்பார்த்தாங்க, அவர் போகல, அவருக்கு அழைப்பு விடுக்கல. அதற்கு காங்கிரஸ் பெரிய முட்டு கொடுத்துச்சு. என்னன்னா அவருக்கு எம்பி இல்லை, அதனால நாங்கள் அவரை கூப்பிடலன்றாங்க. ஆனாலும் அவர் வருவதை விரும்பவில்லை என்று யாரும் யோசிக்கல. அவருக்கே விருப்பம் இல்லை, விஜய்க்கே இந்தியா கூட்டணியில் போய் கலந்துக்கணும்னு விருப்பம் இல்லை. ஏன்னா மோடி அவர்களை பகைத்துக் கொள்ளவோ, அமித்ஷா அவர்களை பகைத்துக் கொள்ளவோ விஜய் விரும்பல. அப்படி ஏதாவது ஒரு விஷயத்தை நடத்தி இருந்தாலோ, அவர் அங்க போயிருந்தாலோ இங்க பெரிய சிக்கலை அவர் சந்திக்க வேண்டியிருக்கும். ஏன்னா அவருக்கு இன்னும் முழுமையான மெஜாரிட்டி இல்லாத மைனாரிட்டி அரசாக தான் இருக்குது. இன்றைக்கு எப்போது வேண்டுமானாலும் அந்த அரசு கவிழலாம். ஆளுநர் நினைச்சா எப்போனாலும் ஆட்சியை கலைச்சிட்டு ஆளுநர் ஆட்சியை கொண்டாந்துட முடியும். அதற்கு தயாராகத்தான் பிஜேபி இருக்கிறது. இந்த சூழ்நிலையில நம்ம தேவையில்லாம மோடியோ அமித்ஷாவையோ பாஜகவையோ பகைச்சக்கூடாதுல விஜய் தெளிவாக இருக்கிறார். இந்த கூட்டத்துல பேசியவர்கள், குறிப்பாக நிறைய பேர் பேசின விஷயத்தை விட இங்க தமிழ்நாட்டில இருந்து 2 கட்சி போயிருக்கு. ஒரு கட்சி திருமாவளவனுடைய விடுதலை சிறுத்தைகள், இன்னொன்னு வைகோ. அந்த கூட்டத்தில் நடந்த போட்டோக்கெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. வைகோ எவ்வளவு பெரிய ரொம்ப வருஷமா பார்லிமெண்டரா இருக்கிறார், பழமையான ஒரு எம்பி, எத்தனையோ ஆண்டுகள் எம்பியாக பணியாற்றி இருக்கிறார். அப்படிப்பட்டவரை உட்காருவதற்கு கூட அவங்க அந்த இந்தியா கூட்டணியுடைய போட்டோ எடுக்கிறாங்க. அந்த போட்டோக்கு பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி, சோனியா காந்திக்கு பின்னாடி அவர்களை விட வயதில் மூத்தவராக இருக்கிற வைகோ நிற்கிறார், திருமாவளவன் நின்றுட்டு இருக்கார். மாநில கட்சிகளுக்கு கொடுக்கிற மரியாதை அதுதான். அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து சென்ற மாநில கட்சி, இவங்க ஆளுக்கு 2 எம்பி தான் வச்சிருக்காங்க, அவங்களுக்கு அவ்வளவுதான் லெவல், அங்கதான் நிப்பாட்டி வைக்கிறாங்க. இதுதான் காங்கிரஸோட நிலைப்பாடு. இந்த கூட்டத்தை கூட்டி காங்கிரஸ் தனக்குத்தானே ஆப்பு வைத்துக் கொண்டதுன்னு சொல்றாங்க. ஏன்னா பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தக்கூடிய ராகுலுக்கு அங்க யாருக்கும் எந்த விதமான விஷயங்களும் பேசப்படல. திமுக பேச வேண்டிய திமுக பேசல, அவங்க துரோகி காங்கிரஸ் சொல்லிட்டாங்க, முதுகில குத்தி விட்டு ஓடி விட்டதுன்னு சொல்லிட்டாங்க. யாரும் முன்மொழியாத போது ராகுலை பிரதமராக முன்மொழிந்தவர், பிரதமர் வேட்பாளராக முன்மொழிந்தது மு.க. ஸ்டாலின். அந்த நன்றி கூட இல்லாத ராகுல் தமிழ்நாடு பிரச்சாரத்துக்கு கன்னியாகுமரியில் பிரச்சாரம் பண்ணிட்டு அப்படியே ஓடி போயிட்டார். ஸ்டாலினோடு சேர்ந்து எந்த மேடையும் அவர் பங்கெடுக்கவே இல்லை. அப்ப ஏற்கனவே அவருடைய ஊதுகோலாக இருக்கிற பிரவீன் சக்கரவர்த்தி
அவருடைய அடிப்படையாக இருக்கிற நம்ம மாணிக்கம் தாகூர் எம்பி இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு வேண்டுமென்றே கலகத்தை ஏற்படுத்துற விதமா நிறைய விஷயங்கள் பேசிட்டாங்க. இது அங்க பெரிய சிக்கலை ஏற்படுத்தி இருக்கிறது. இன்றைக்கு நடந்த கூட்டத்தில் திருமாவளவன் இதை எல்லாத்தையும் புட்டு வச்சுட்டார். காங்கிரஸ் கட்சி என்பது எல்லோரோடும் அணுகுமுறை மாத்திக்கணும் காங்கிரஸ். ஏன்னா அவருடைய அணுகுமுறை ரொம்ப தப்பா இருக்கு. மாநில கட்சிகளோடு அவர்களை கூட இருந்து குளிப்பறிக்கிற வேலையை செய்கிறது காங்கிரஸ். இதனால் நம்பகத்தன்மையோடு போராட்ட களத்தில் கைகோர்த்து கொண்டிருந்த திமுகவை பலவீனப்படுத்துகிற வேலையை காங்கிரஸ் செய்தது. தேர்தலுக்கு முன்பாகவே மாணிக்க தாகூர் எம்பி, இன்னும் ராகுலுடைய நண்பராக இருக்கிற பிரவீன் சக்கரவர்த்தி எல்லாம் விசில் சத்தம் கேட்கிறது, அப்படி இருக்கிறது இப்படி இருக்குன்னு சொல்லி பேசி இங்க தேவையில்லாத சலசலப்பை உண்டாக்கினார்கள். கட்சி ஜெயிச்சது தோத்துதுன்ற காரணத்துக்கு அடுத்த நிமிஷமே அங்க ஓடி போய் சேர்ந்துட்டாங்க. இதெல்லாம் திமுகவுக்கு மிகப்பெரிய மன வலியை கொடுத்திருக்கிறது. அதே மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சிகள் கேரளாவிலும் காங்கிரஸ் உண்மையாக நடந்து கொள்ளவில்லை. மம்தா பானர்ஜிக்கும் அங்கே மேற்கு வங்கத்தில் உண்மையாக இல்லை. இப்படி உண்மையாக இருக்கிற மாநில கட்சிகளை எல்லாம் காங்கிரஸ் கட்சி பயன்படுத்தி விட்டு தூக்கி போடுவோம் அணுகுமுறையை மாற்றிக்கொள்ளாவிட்டால் காங்கிரஸ் கட்சியால் இந்த இந்தியா கூட்டணியால் வெற்றி பெறுவது சாத்தியமில்லைன்னு போட்டு பொழந்துட்டார் திருமாவளவன். ஆனா திருமாவளவன் ஏன் அப்படி பேசினார் தெரியவே இல்லை. ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா அவர் இவங்க கூட்டணியில் இருக்கார். யார் கூட்டணினா நம்ம தாவேகா கூட்டணிக்கு போய் ஜம்ப் பண்ணிட்டாரு, ஒரு அமைச்சர் பதவியெல்லாம் வாங்கிட்டார். அப்படி இருந்தும் அவர் அங்க போய் காங்கிரஸ்க்கு எதிராக ராகுலையும் சோனியா காந்தியும் வச்சுக்கிட்டு அங்க இருக்கும்போதே அவர்கள் முகத்துக்கு நேராக ராகுலுடைய நடவடிக்கை சரியில்லை, காங்கிரஸ் கட்சியோட அணுகுமுறை சரியில்லை, அவங்க கண்டிப்பாக தங்களுடைய அணுகுமுறையை மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு போட்டு அடிச்ச உடனே ராகுல் சோனியா முகத்துல ஆடல பெரிய அசிங்கமா போச்சு, பெரிய அவமானமா போச்சு. அவர்கள் இடத்திலே போய் அவர்களுக்கே அவர்கள் நடவடிக்கை சரியில்லை அப்படின்னு அந்த கூட்டத்தில் பேசுறதுன்றது எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமா பார்க்கணும். அந்த இது திருமாவளவனுடைய கருத்தை தான் அங்க பல பேரும் வேறு விதமாக சொல்லி இருக்கிறார்கள். திருமாவளவன் நேரடியா சொல்லிட்டார். இப்ப இந்த பிரச்சனை எழுப்பப்பட்ட பிறகு இனிமே இந்த இந்தியா கூட்டணி மாதத்துக்கு 2 மாதத்துக்கு ஒரு முறை கூட்டம் போடணும், அடுத்து பெங்களூர்ல கூட்டம் போடணும், 2 மாசத்துக்கு ஒரு முறை கூட்டம் போட்டு நம்முடைய விஷயங்கள் எல்லாம் பேசணும்னு பேசி ஒரு 5 விஷயங்களை முன்னெடுத்திருக்கிறாங்க. மோடி அரசாங்கத்துக்கு எதிராக என்னென்ன ஆர்ப்பாட்டம் போராட்டம்லாம் பண்ணணும் அப்படின்லாம் பேசியிருக்காங்க. ஆனால் இது சம்பிரதாயமாக நடைபெற்ற கூட்டமாக தான் பார்க்கப்படுது. ஏன்னா ஏற்கனவே மம்தாக்கு பெரும் சிக்கல், கட்சியே இல்லாம கரைஞ்சு போயிடுச்சு. ஆம் ஆத்மி கலந்துக்கல, நம்ம சிபு சோரனுடைய அந்த கட்சி கலந்துக்கல, அவரும் வரல, அப்புறம் இன்னும் பல பேரும் அவங்க வரல. இந்த நிலையில இவர்கள் சம்பிரதாயமாக போயிட்டு தேவையில்லாமல் ஒரு கூட்டம் போட்டு நமக்கு நாமே ஆப்பு வைத்துக் கொண்டது போல திருமாவளவன் பேசிய கருத்தால் இந்தியா கூட்டணியில் பெரும் சலசலப்பும் பரபரப்பும் ஏற்பட்டிருக்கிறது. வழக்கம் போல இதுக்கு யார் குரல் கொடுப்பான்னு நினைக்கிறீங்க? யார் இதுக்கு பதில் சொல்லிப்பான்னு நினைக்கிறீங்க? ராகுல் பேசியிருப்பாரா? பேசல. மல்லிகார்ஜுன கார்கே பேசியிருப்பாரா? அவரும் பேசல. சோனியா காந்தி அவரும் பேசல. அப்ப யார் தான் பேசினது? இந்த முந்திரிக்கோட்டை முனுசாமின்னு ஒரு ஆள் இங்க இருக்கார். திமுக தயவால் விருதுநகர்ல வெற்றி பெற்ற முந்திரிக்கோட்டை முனுசாமின்னு சொல்லப்படுகிற நம்ம மாணிக்க தாகூர் தான் இதுக்கும் குரல் கொடுத்திருக்காரு. அது எப்படி திருமாவளவன் அப்படி சொல்ல முடியும்? காங்கிரஸ் கட்சி தன்னுடைய வலிமையை கட்டமைப்பதற்காக ஒவ்வொரு மாநிலத்திலையும் அவங்க முன்னெடுக்கிறாங்க. இது எப்படி கூட்டணிக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்தணும் திருமாவளவன் பேசுறாரு? அதெல்லாம் ஏத்துக்க முடியாது, நாங்க எங்க கட்சியை வலுப்படுத்துவோம் அப்படின்னு அவரு முந்திரிக்கோட்டை முனுசாமி தனமா ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு. அது பெரும் சலசலப்பை மீண்டும் அந்த கூட்டணிக்குள்ள ஏற்படுத்தியிருக்கு. ஆக மொத்தம் பிரவீன் சக்கரவர்த்தியின் அயோக்கியத்தனம் அங்கே தோல் உரிக்கப்பட்டிருக்கிறது. கூட்டணியில குழப்பத்தை ஏற்படுத்தி பதவிக்காக அவர் என்னெல்லாம் பண்ணாருன்னு அங்க பேசப்பட்டிருக்கிறது. இப்ப அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக மாணிக்க தாகூர் திருமாவளவன் பதில் சொல்லியிருக்காரு. இது என்ன ஒரு இழவும் புரியலங்க எனக்கு. ரெண்டும் ஒரே கட்சியில ஒரே கூட்டணியில இருக்காங்க. ஒருத்தர் இவர் சொன்ன கருத்துக்கு இவர் சொன்ன பதில் சொன்னார்னா அது எப்படி கூட்டணியாக இருக்கும்? கூட்டணிக்குள் பிரச்சனை வந்தால் அது எப்படி சரியாக கொண்டு போக முடியும்? இப்ப இந்தியா கூட்டணி முன்னெடுத்த விஷயங்கள் இன்றைக்கு பிசுபிசுத்து விட்டது. அவங்க எதிர்பார்த்த அது எதுவும் நடக்கல. மோதலில் முடிந்திருக்கிறது இந்தியா கூட்டணி. ராகுலுடைய பிரதமர் கனவு என்பதும் கனவாக போய்விட்டது. இந்த நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையில ராகுல் இருந்தால் இனி அவர் எந்த காலத்திலும் பிரதமராக வரவே முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இதோடு இல்லாம ஏற்கனவே ராகுலுக்கும் சோனியாவுக்குமே திமுக வெளியேறியதுல பெரிய விருப்பம் இல்லை. சோனியா கடுமையாக தன்னுடைய எதிர்ப்பையே ராகுல்கிட்ட காட்டியிருக்காங்க. குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வந்துருச்சு. ஏன்னா இன்றைக்கு காங்கிரஸ்க்கு அடுத்தபடியாக அதிக எம்பிக்களை வைத்திருக்கிற மம்தா கலகலத்து இருக்கிறார். மம்தாவுடைய எம்பிக்கள் எல்லாம்
தனி அணியாக மாறிவிட்டார்கள். மம்தா பேச்சை கேட்கல. ஆனால் இன்றைக்கு கட்டுக்கோப்பாக 22 எம்பிக்களை வைத்திருக்கிறது நம்ம திமுக தான். அது இல்லாமல் ராஜ்யசபா எம்பிக்கள்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 35 எம்பிக்கள் மேல அவங்க கிட்ட இருக்காங்க. இப்படி பலம் வாய்ந்த எம்பிக்களோடு இருக்கிற அவர்கள் அங்கே போகவில்லை. ராகுலுக்கு இது பெரிய ஷாக்கை தான் ஏற்படுத்தியிருக்கு. அவர் நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு. அவர் என்ன நினைச்சாருன்னா, திமுக போயிட்டா தாவேக்காவை வைத்து வருகிற தேர்தலில் நம்ம மீண்டும் ஸ்வீப்பா அதே மாதிரி அடிச்சிடலாம், திமுக மாதிரி நம்ம வெற்றி பெற்று விடலாம், விசில் சத்தம் பெருசா கேட்கும்னு நினைக்கிறார். ஆனால் இந்த 1 மாத ஆட்சி காலத்திலேயே விஜயனுடைய லட்சணம் மக்கள்கிட்ட வெளிப்பட்டு போச்சு. மக்கள் அந்த லட்சணத்தை தெரிஞ்சுக்கிட்டதுனால இதை பெரிதாக அவர்கள் மீண்டும் நம்பிக்கையோடு வாக்களிக்க மாட்டார்கள். இன்னொரு விஷயம் என்னன்னா, பார்லிமெண்ட் தேர்தலில் மிக தெளிவாக வாக்களிப்பார்கள், ரொம்ப தெளிவாக வாக்களிப்பாங்க. திமுக ஏற்கனவே அதற்கான ஆயத்தங்களை செய்ய ஆரம்பித்து விட்டது. ஒரு அடி வாங்கியிருக்காங்க. எங்கே தோற்று போனோம் என்பதை அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்பவுமே தொலைச்ச இடத்துல தான் தேடணும். என்னத்தை தொலைச்சோம் அப்படின்றத அவர்கள் கண்டுபிடித்து விட்டார்கள். எங்கே நாம் கோட்டை விட்டோம், அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. இப்ப திமுக கூட்டணி திமுக இல்லாத அங்க இந்தியா கூட்டணி அங்க கூட்டம் போட்டோம், அது பெருசாக பேசப்படல. திரும்ப பேசினார் பாருங்க, அதுதான் பெருசா பேசப்படுது. கூட்டணியில் எடுத்த அந்த கூட்டத்தில் எடுத்த முடிவுகள் வெளியில வரல, பெருசா எடுபடல, செல்ஃப் எடுக்கல. ஆனால் திரும்ப எதிர்த்து பேசியதுதான் பூதாகரமாக வெடித்திருக்கிறது. என்ன தெரியுதுன்னா, திமுக கூட்டணி அதாவது நம்ம அந்த இந்தியா கூட்டணி என்பது திமுக இல்லாததனால் கலகலத்திருக்கிறது, பேஸ்மெண்ட் ஆடி இருக்கிறது, செங்கலாக உருவிடுவாங்க போல இருக்கு. பாஜக இதை அழகாக ரசித்துக் கொண்டிருக்கிறது. ஏன்னா பாஜகவுக்கு இந்த கூட்டணி உடைந்து நொறுங்க வேண்டும் என்று தான் கூட்டணிக்குள்ள உள்ள வந்த நிதிஷ்குமாரை வலை வீசி தூக்கி விட்டார்கள். சந்திரசேகர் ராவை கூப்பிட்டுட்டாங்க. அவரெல்லாம் இந்த கூட்டணிக்காக உழைத்தவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில். நம்ம பஞ்சாப் லோக் அகாலி தளம் அவங்க வரவே இல்லை. அவங்க தான் ஆரம்ப கால விதை போட்டவர்கள் இந்த கூட்டணிக்கு. காங்கிரஸ்லாம் அப்புறம் தான், மாநில கட்சிகள் தான் அதை முதல்ல முன்னெடுத்தது. ஆக இந்தியா கூட்டணியுடைய இன்றைய கூட்டம் பிசுபிசுத்து போனது. முக்கிய முடிவுகள் எதுவும் பெருசா எடுக்கல. இந்த கூட்டம் சம்பிரதாய கூட்டமாக, கடமைக்காக நடத்தப்பட்ட கூட்டமாக, டீ பார்ட்டியா செஞ்ச மாதிரி தான் இருந்துச்சு. பிரயோஜனமாக இந்தியா கூட்டணி எடுபடவில்லை. அப்ப வருகிற 29 தேர்தலில் இந்த கூட்டணி என்பது நிச்சயமாக இருக்காது, அல்லது காங்கிரஸ் அல்லாத கூட்டணியாக மாறலாம். அதான் இன்றைக்கு இந்த கூட்டணி மூலமாக, கூட்டணியுடைய கூட்டம் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம். இன்றைக்கு வெளிவந்திருக்கிற தகவல்களும் அதைத்தான் உறுதிப்படுத்துகிறது. மாநில கட்சிகள் காங்கிரஸ் மீது நம்பிக்கை இழந்து விட்டது, காங்கிரஸ் நம்பகத்தன்மையோடு இல்லை, தன்னுடைய நம்பகத்தன்மையை காங்கிரஸ் இழந்து விட்டது, அது சுயநலவாதியாக இருக்கிறது, பதவிக்காக யாரை வேணாலும் பலி கொடுக்க தயாராகி இருக்கிறது என்பது இந்த கூட்டத்தின் மூலமாக வெளிப்படையாக தெரிந்திருக்கிறது. எனவே கூட்டம் தோல்வி அடைந்தது அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். வேற என்ன புதிய தகவல்கள் இருக்குது அப்படின்றது விசாரித்து மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நம்முடைய கோடங்கி வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்க அன்பு நண்பர்களே, உங்கள் பார்வையினால் மட்டுமே, உங்கள் சப்ஸ்கிரிப்ஷனால் மட்டுமே நடத்தப்படுகிற சுயாதீன ஊடகம் உங்கள் ஆதரவோடு அன்போடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.